Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு mensuration chapter 7 exercise 7.2ல 8th sum பார்க்க போறோம். Question பாருங்க. A solid sphere and a solid hemisphere have equal total surface area. Prove that the ratio of their volume is 3√3:4. அதாவது ஒரு சாலிட் ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு சாலிட் ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே என்னவா இருக்குதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்குது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் த ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம், அதோட ரேஷியோ வால்யூம், அந்த ரேஷியோவோட வால்யூம் வந்து எப்படி இருக்குன்னா 3√3:4 இருக்கணும்னு அப்படி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ படம் பாருங்கள், இதுதான் ஸ்பியரு, அவ்வளோ ஷேட் பண்ணிடணும். இது ஸ்பியரு, இது வந்து ஹெமிஸ்பியர் பாதி இருக்கும். அது வந்து ரெண்டுத்துக்குமே எது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டிஎஸ்ஏ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இப்போ ஸ்பியர் ஃபார்முலா வந்து என்னென்னா 4πr². ஹெமிஸ்பியர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்னென்னா 3πr² வந்து சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே ரேடியஸ் இருக்கிறதுனால அப்போ நம்ம எப்படி எடுக்கலாம்னா 4πr1² = 3πr² எடுக்கலாம். பை கேன்சல், அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 4r1² = 3r² இருக்குது. இப்போ வந்து நமக்கு ரேஷியோ வேணும், ரேஷியோ கொண்டு வந்துடலாம். ஸோ r1², இது இந்த சைடு இந்த r2 ஈக்குவல் டு கந்தானே வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ r², இந்த 3 அப்படியே இருக்கும். இந்த 4 ஈக்குவல் டு கந்தானே வந்துச்சுன்னா என்னங்க டிவிஷன் ஆகும். இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் இது என்ன ஆகுனா ரூட் ஆகணும், உங்களுக்கே தெரியல. அப்போ r1/r2 = இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து என்ன ஆகுனா ரூட் வந்துடும், சரிங்களா. ஸோ இப்போ r1/r2 = இந்த 3க்கு வந்து ரூட் எடுக்க முடியாது. அப்போ √3, 4க்கு ரூட் எடுத்தால் 2, சரிங்களா. இப்போ வந்து ரேஷியோ ஃபார்முலா இது எழுதிடலாம். r1:r2 = √3:2. இப்போ வந்து அங்கே என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் இஸ் 3√3. இப்போ ரேஷியோ ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ இதோட இந்த சில ஷேப்ஸோட வால்யூமை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூமில் ரேஷியோ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா 3√3:4 நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சரியா. அப்போ வால்யூம் ஆஃப் sphere equal to volume of hemisphere. இது வந்து V1 எடுத்துக்கலாம், இது வந்து V2 எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா வந்து என்னென்னா 4/3πr³. இப்போ வந்து நம்ம πr1³ எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலானா இதில் பாதி வரும். அப்போ 2/3πr². 2 2s are 4, 3 3 கேன்சல், பை கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2r1³. இங்கே வந்து r² இருக்குன்னு சொல்லி 2 × r1 வேல்யூ வந்து இங்கே வந்து நம்ம எழுதி வச்சுக்கல. ஸோ இது வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா r1 = √3x, r2 = 2x. இதை நம்ம எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ r1 வேல்யூ வந்து என்னென்னா √3x. அப்போ 3 டைம் போகிறோம். √3x × √3x by r2 வேல்யூ என்னென்னா 2x. அப்போ 2x × 2x × 2x. ஸோ எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், x கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்குன்னா இந்த √3 மல்டிப்ளை பண்ணால் வெறும் 3 சிங்கிள் 3 தெரியும். இது மல்டிப்ளை பண்ணி 3, இது √3 by இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 4. இப்போ இது வந்து ரேஷியோ ஃபார்முலா தானே எழுத சொன்னாங்க. இப்போ நம்ம ரேஷியோ ஃபார்முலா எப்படி வரும் 3√3:4. ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. hence the proof. என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா the ratio of the volume is the ratio of the volume is 3√3:4. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.